நாம எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது இல்ல. உதாரணத்துக்கு பூமர், ஜென்சி, மில்லனியல், அதாவது ஜென் ஒய், அப்புறம் இப்ப இருக்க ஜென் ஜி. அதாவது இவங்க எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான ஃப்ரீக்வன்சின்னு இருக்கு. ஆக்சுவலி சில வேலை காரணமாக வீடியோ வரல, தவறா நினைத்துக்க வேண்டாம். பூமர்ஸ் நம்ம பேபி ப்ளூமர்ஸ் சொல்லுவோம். அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் தான் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். அதே போல ஜென் எக்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டான டாக் தான் எதிர்பார்ப்பாங்க. அதாவது டிராமா வேர்ட்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. தென் மில்லனியல்ஸ் ஆகிய ஜென் ஒய்க்கு ஸ்பீடான அப்டேட்ஸ்க்கு எதிர்பார்ப்பாங்க. இன்ஸ்டன்டான ரிப்ளை அவங்களுக்கு ஒரு நார்மலான விஷயமா கருதுறாங்க. தென் ஜென் இசட் இப்ப பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவா பேச எதிர்பார்க்கறாங்க. அது வெளிப்படையா அவங்க கிட்ட பேசணும், அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கணும். அதே போல அவங்களோட கான்வர்சேஷன் நீங்க அவங்களே கூட இன்வால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப அவங்க வேல்யூ கொடுக்கறதா ஃபீல் செய்வாங்க. ஸோ இவ்வாறான வெவ்வேறான ஜென்ரேஷன் கிட்ட நம்ம ஒரே விதமா பேசினா அவங்க மேல தப்பா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கான டாஸ்க் உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய யங்கர் அல்லது ஓல்டான ஜென்ரேஷன் கிட்ட இப்ப சொன்ன சில டிப்ஸை பயன்படுத்தி கம்யூனிகேஷனை மேற்கொள்ளுங்க.